திருப்பூர் கிழக்கு மாவட்டம், தாராபுரம் சட்டமன்ற தொகுதி, காங்கேயம் சட்டமன்ற தொகுதி, திருப்பத்தூர் மாவட்டம், வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி, ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி. இன்று உடன்பெருப்பேவா நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுக்காக தலைவர் எங்களை வர சொல்லியிருந்தாங்க. தலைவரை சந்தித்ததில் எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவரோடு உரையாற்றியது என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத தருணம். நான் தலைவரை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. தலைவர் இவ்வளவு தூரம் நம்மளுக்கெல்லாம் மதிப்பு மரியாதையும் கொடுத்து இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் வச்சு பேசுறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அவ்வளோ தாய் உள்ளத்தோட நம்மளை அணுகி அவரை நம்மளை அரவணைச்சு தொகுதியில் நல்லா பண்ணியிருக்கீங்க, மேலும் நல்லா பண்ணுங்க, அது மாதிரி ஊக்கம் கொடுத்தாரு. இத்தனை நாளாக நாங்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு தலைவர் இடத்துல போய் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்களையும் அழைத்து தனித்தனியாக ஒரு 10-15 நிமிடங்கள் ஒதுக்கி தனியாக மனம் விட்டு பேசுற நிகழ்ச்சியானது எங்களை உண்மையிலேயே நெகிழ வச்சிருக்கு. இது மாதிரி எந்த கட்சியிலையுமே இது மாதிரி தலைவர் நேரில் போய் யாரையும் சந்திக்க முடியாது. என்னை போன இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய ஊக்குவிகமான விஷயம். எங்களுக்கு எத்தனையோ மனச்சுமைகள், சோர்வுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த கடமே இன்னும் கூடுதலாக இந்த இயக்கத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த உந்துதலும் உத்வேகமும் எங்கள் இதயத்திலே பிறக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தலைவருடைய திட்டங்கள் அடிமட்ட தொண்டன், அடிமட்ட குடும்பத்து வரையில் எல்லாத்துக்கும் சேர்ந்து, குறிப்பா எங்கள் பகுதியில் ரேஷன் கடையில் மக்களுக்கு முழுசா பொருள் கிடைக்குது. அரிசியினுடைய தரம், பொருட்களுடைய தரம் மிக அதிகமா நல்ல தரமா கொடுத்துக்கிறாங்க. கடந்த ஆட்சியை விட ஒப்பிட்டு பார்க்கல மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. என் வாக்குச்சாவடி மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் உதயசூரியன் உதிக்கப் போவது உறுதி என்று கூறி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நிச்சயமாக குறைஞ்சது 210 சட்டமன்ற தொகுதிக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். 7வது முறையாக கழகம் ஆட்சி அமைக்கும். 2வது முறையாக ஆருயிர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இந்த திருநாட்டின் இன்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போவது உறுதி என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.